சாப்பிடுறா. சாஸ் வேணுமா உனக்கு? குடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. உன்னை குத்திடுவேன். சாப்பிடுறீ. நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? ஐயோ மது, என்னாச்சு? தண்ணி தண்ணி தண்ணி, இந்தா தண்ணி குடி குடி. என்ன? தேங்க்ஸ். டேய், நான் பாத்துக்கிறேன்டா. இது கரெக்டானா? இது கரெக்டா இருக்கும். உனக்கெல்லாம் புரிஞ்சதுல? வித்யா, என்ன மது? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மது. அண்ணா வரும். என்ன? மதுவை பைக்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு வந்துரு. சரிம்மா. ஓகே ஓகே மது, நாம நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் முடியற வரைக்கும் நம்ம குரூப் ஸ்டடியை இங்கேயே கண்டினியூ பண்ணலாம். சரி வித்யா, நான் கிளம்புறேன். பை பாய். பாய் பாய். உட்காரு மது. உனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருந்ததுன்னா என் ஷோல்டர்ல வேணா கை வச்சுக்கோ. இல்ல கம்ஃபர்டபிளா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே. செவந்தி, நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போயிருக்கா, அவ வந்துருவா. இல்ல சிந்து, அவ சாதாரணமா இருக்கும்போது போயிருந்தா நான் இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டேன். அவ சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு என் மேல கோவத்துல இருக்கா. இந்த நேரத்துல புதுசா ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போறேன்னு போயிருக்காளே, அதான் யோசிக்கிறேன். கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா அதெல்லாம் தானா சரியாயிடும். அதுவும் இல்லாம அவ இப்ப என்ன சின்ன பொண்ணா, எல்லா விவரமும் தெரிஞ்ச பொண்ணு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வந்துருவா. என்னம்மா சிந்து, செவந்தி, என்னாச்சுமா? என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மாமா, மது அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்றேன்னு போனாலாம், இன்னும் வரல. அது என்னம்மா குரூப் ஸ்டடி அப்படின்னா என்ன? அதான் பாட்டி, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் தான் குரூப் ஸ்டடி. ஆமா, அப்ப பள்ளிக்கூடத்துலயும் ஒன்னா தானே உட்காந்து படிக்கிறாங்க, அதுக்கு என்ன பேரு? என்னமோ போங்க, எங்க காலத்துல எல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்பதான் புதுசு புதுசா சொல்றீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு நேரங்காலத்தோட வீட்டுக்கு வராம இதெல்லாம் என்ன புது பழக்கமா இருக்கு? ஏமா செவந்தி, இப்ப என்னம்மா பண்றது? அந்த பொண்ணோட வீடு உனக்கு தெரியுமா? நாமளே போய் அழைச்சிட்டு வந்துடலாமே. எனக்கு தெரியாது மாமா. ஸ்கூல் டைமா இருந்தாலும் அந்த பொண்ணோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்னு எதையாவது வாங்கலாம். இந்த நேரத்துல யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஏன் செவந்தி, அரவிந்த் நந்தினி எல்லாம் தினமும் ஒன்னா தானே வராங்க, அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாக்கலாமா? ஆமா சிந்து, நீ சொல்றதும் சரிதான். அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, கேட்டு பாக்குறேன். அரவிந்த், நந்து, இங்க வாங்க. என்னம்மா? இங்க பாருங்க, மது அக்கா அவ ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போறதா சொன்னால, அவ வீடு உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, எங்களுக்கு தெரியாது. அக்காவுக்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்குதான் புதுசா போயிருக்காங்க. நான் அப்பவே
மதுவக்கா கிட்ட சொன்னேம்மா. அம்மா திட்டுவாங்க, வந்து சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போங்கன்னு. ஆனா அவங்க தான் கேட்கல. சரி, நீங்க போய் உள்ள விளையாடுங்க, அக்கா வந்துருவா. போங்க. வானந்தினி, குழந்தைங்களுக்கும் தெரியல, நமக்கும் அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. பின்ன எப்படித்தான் அவளை போய் நம்ம கூட்டு வர்றது? அதான் பாட்டி ஒண்ணும் புரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்ளோ பயப்பட தேவையே இல்ல. இருட்டுறதுக்குள்ள வந்துருவான்னு தான் எனக்கு தோணுது. வாங்க. ஐயோ, என்ன இது? வயசுக்கு வந்த புள்ள யார் கூடயோ பைக்ல வந்து இறங்குறாள. ஹாய், ஹலோ. தம்பி, நீங்க? நான் அர்ஜுன், மதுவோட கிளாஸ்மேட், வித்யாவோட அண்ணன். மது எங்க வீட்ல தான் குரூப் ஸ்டடி பண்ண வந்தா. லேட் ஆயிடுச்சேன்னு என் சிஸ்டர் தான் டிராப் பண்ண சொன்னா. அதான் அழைச்சிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். இருக்கட்டும், இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? வாங்க. இல்ல, என் வீட்ல சிஸ்டர் தனியா இருப்பாங்க, நான் போயாகணும். நான் தான் அடிக்கடி மதுவை டிராப் பண்ண வருவனே, அப்ப ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப கிளம்புறேன். அடிக்கடி வருவியா? பாய் பாய் மது. பாய். பாய் மது. ஏய், நில்லடி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன இதெல்லாம்? பள்ளிக்கூடம் விட்டு நேரா வீட்டுக்கு வராம சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போனது இல்லாம யார் கூடயோ பைக்ல வந்து இறங்குற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மது, ஃப்ரெண்டு வீட்ல இருந்து ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பாட்டி, நான் உன்னை எங்கேயும் போல. என் ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு தான் நான் போனேன். அதுவும் குரூப் ஸ்டடி பண்ணதா போனேன். எனக்கு இங்க சொல்லிக் கொடுக்க யார் இருக்காங்க? அதனாலதான் போனேன். அதே மாதிரி அர்ஜுன் ஒன்னும் கண்டவங்க இல்ல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித்யாவோட அண்ணன். அது மட்டும் இல்ல, அவரு தான் எங்களுக்கு ஸ்டடியில இருக்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணாரு. நான் தான் வித்யா வீட்டுக்கு போறேன்னு அரவிந்த் கிட்டயும் நந்தினி கிட்டயும் சொல்லி அனுப்புனேனே.